வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல முதல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் கொஸ்டின், இதுக்கு பாருங்க, கண்ணின் வெண்ணிற உரை ஸ்க்ளீரா ஆகும், கண்ணின் உள்பாகங்களை குறிப்பது ஸ்க்ளீரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஓமியோபைட்ஸ், ஓமியோ ஐசனிஸ், ஓமியோஸ்டாசிஸ், ஓமியோஸ் விலிக்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்க, ஓமியோஸ்டாசிஸ், ஆப்ஷன் சி. காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து எதனை கொடுக்கிறது? ஆப்ஷன் ஏ லாக்டிக் அமிலம், ஆப்ஷன் பி சிட்ரிக் அமிலம், ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் டி நைட்ரிக் அமிலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாக்டிக் அமிலம். நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? ஸோ உட்சுவாசம், வெளிசுவாசம், சுவாசம், இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ சாதாரண சுவாசம் தான், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, செல் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். மிகப்பெரிய செல் நெருப்பு கோழியின் முட்டையாகும். அப்போ மிகப்பெரிய செல் என்னது? நெருப்பு கோழியின் முட்டை தான். அது மட்டும் இல்லாம செல் என்பது உயிரினங்களுடைய ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ போத் ஆர் ரைட். நொதித்தல் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஸோ நொதித்தல் வந்து காற்றில்லா சுவாசத்தில் தான் நடைபெறும். செல்லானது மைக்ரான் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஸோ இது ரெண்டுமே சரி. ஸோ அடுத்து வினா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல வந்து வரக்கூடிய தவறான மேட்ச். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அடுத்து பாருங்க, குளுக்கோஸ், கார்பன் டை ஆக்சைடு, நீர், வெப்பம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. புரதம், அமினோ அமிலங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. அமினோ அமிலங்கள், கொழுப்புகள் மற்றும் ஸ்டெராய்டுகள். ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரோகாரியோடிக் செல்லில் உட்கரு இருக்கும், யூகரியோடிக் செல்லில் உட்கரு இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் அப்படியே. சரிங்களா? ஸோ அப்போ போத் ஆர் ராங், இரண்டும் தவறு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, காற்றில்லா சுவாசத்தில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆக்சிஜன் இல்லாத சூழலில் இது நடைபெறுகிறது. இப்போ இது சரியே. லாக்டிக் அமிலம் விளைபொருளாக கிடைக்கும். இதுவும் சரியே. காற்றில்லா சுவாசம் நுண்ணுயிர்கள் மற்றும் மனித தசை செல்களில் நடைபெறுகிறது. ஸோ இதுவும் சரியே. இந்த கார்பன் டை ஆக்சைடு விளைபொருளாக கிடைக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதில்லைன்னு தந்திருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தவறு. ஸோ இதுதான் வரும் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், உட்சுவாசத்தில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ நம்ம உள்ள பிரீத் பண்ணும்போது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பாருங்க, மார்பரின் கொள்ளளவு குறைகிறதா? ஸோ இதுல வராது, இது வெளி சுவாசத்துல வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, விலா எலும்புகள் கீழ் நோக்கி நகருதா? இதுவும் வெளி சுவாசத்துல வரும். அடுத்தது காற்று மூக்கின் வழியாக நுரையீரலிலிருந்து வெளியேறுகிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து வெளியேறுதுன்னா அது வெளி சுவாசம் தான். சரிங்களா? விலா எலும்புகள் மேல் நோக்கி நகரும் எதுல? உட்சுவாசத்துல. அப்போ இதுதான் சரி. ஸோ அடுத்த வினா, பாருங்க, ஒரு இலையில் உள்ள குளோரோஃபில் எதற்காக தேவைப்படுகிறது? ஸோ ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு, டிராபிக் இயக்கம், நாஸ்டிக் இயக்கம். பாருங்க, ஒளிச்சேர்க்கை. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது என்னன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நடுக்க முறுவரைதல், ஒளிச்சார்பசைவு, நீர் சார்பசைவு, ஒளியுறு வளைவு. ஆன்சர் பாருங்க, நீர் சார்பசைவு. எந்த பொருள் அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அனைத்தும். ஸோ இது பார்த்தீங்கன்னா திடப்பொருள், சாலிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், திட, திரவம் மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? திடப்பொருள்,
திரவ பொருள், வாயு பொருள் அனைத்தும். ஸோ வாயு பொருள் தான் அதிக விரிவடைத்திற்கு அதிகமாக காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? பதங்கமாதல், குளிர்வித்தல், உறைதல், இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி உறைதல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எங்கு நடைபெறுகிறது? திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் அனைத்தும். ஸோ வாயு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல் நடைபெறும். ஸோ அடுத்த வினா, ஏற்கப்பட்ட அல்லது இயக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க உதவுவது எது? அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கலோரிமீட்டர், இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ கலோரிமீட்டர். ஸோ அடுத்த வினா பாருங்க, 1 கிராம் நிறையுள்ள நீரில் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன? 1 கலோரி, 2 கலோரி, 3 கலோரி, 4 கலோரி. ஸோ ஆப்ஷன் ஏ 1 கலோரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அதனுடைய வெப்பநிலை சமநிலையாகுமா, குறையுமா, அதிகரிக்குமா, இவற்றில் எதுவும் இல்லையா கேட்டிருக்காங்க. ஸோ அதிகரிக்கும். ஸோ அடுத்த வினா, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எதனை வெளியேற்றும் கேட்டிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியேற்றுறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்க முடியுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கலோரி என்பது எதனுடைய அலகு? வெப்பம், வேலை, வெப்பநிலை, உணவு. ஸோ ஆப்ஷன் ஏ வெப்பம். ஸோ அடுத்த கொஸ்டின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? ஃபாரன்ஹீட், ஜூல், செல்சியஸ், கெல்வின். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ அடுத்த கொஸ்டின், மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்பச்சலனம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவும். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் வெப்ப ஆற்றலை குறைவாக இயக்கும் கருவி எது? சூரிய மின்கலம், சூரிய அழுத்த சமையற்கலன், வெப்ப நிறைமானி, வெற்றிட குருவை. ஸோ இது ஆன்சர் பாருங்க, வெற்றிட குடுவை. நெக்ஸ்ட் பாருங்க, நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற வினா. ஸோ ஆன்சர் பாருங்க, 4200 ஜேகேஜி இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது அதிக வெப்பத்தை கடத்தும்? ஸோ உங்களுக்கு காப்பர் தான். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் கம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், தாமிர கம்பி அதிகமாக வெப்பத்தை கடத்தும். அடுத்து பாருங்க, ஆற்றலின் அலகு என்ன? கிலோவாட், ஜூல், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஸோ ஜூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலின் அலகு. ஸோ அடுத்த வினா, கூற்று 1, தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தியாகும். தாமிர பகுதியை அடிப்பகுதியை கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். சரியா? தாமிரம் வந்து காப்பர் வந்து மிக எளிதான கடத்தி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுமினியம் தாமிரத்தை விட அதிகமாக வெப்பத்தை கடத்தும். அலுமினியத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் தாமிரத்தை விட அதிகம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, 1 மட்டும் சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், நீரின் கொதிநிலை என்ன? 10 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், 90 டிகிரி செல்சியஸ், 180 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆன்சர் பாருங்க, 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூண்டப்பட்ட கதிரியக்கம், தன்னிச்சையான கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். ஆன்சர் பாருங்க, ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை கதிரியத்தினை கண்டறிந்தவர் யார்? யாருன்னு வந்து பாருங்க, ஐரின் கியூரி தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த வினையில் சேயுட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு, நியூட்ரான் சிதைவு. ஸோ
பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. ஸோ ஆப்ஷன் பி. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியோ அயோடின், ரேடியோ கார்பன், ரேடியோ கோபால்ட், ரேடியோ நிக்கல். ஆன்சர் பாருங்க ரேடியோ கோபால்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், காமா கதிர்கள் எதனால் மிகவும் அபாயகரமானது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ பாருங்க, மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். சரியா, அதாவது ஜெனட்டிக்ஸ் வியாதியை வந்து உருவாக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ் நோயை உருவாக்குறதுனால இந்த காமா கதிர்கள் ரொம்ப மோசம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காமா கதிரியக்கத்தை நம்மை பாதுகாக்க எந்த உரைகள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, கிராஃபைட் காரியம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கிராஃபைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகேவா. ஸோ சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஆல்பா துகள்கள் என்பது புரோட்டான்கள் ஆகும். ஸோ இது வந்து தவறு. காமா கதிரியக்கத்தை ஊடுருவு திறன் குறைவு. ஸோ இதுவும் வந்து தவறு. இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது வந்து தவறு. ஆல்பா துகள்கள் அயனியாக்கும் திறன் கொண்டவை. இது சரி. காமா கதிர்கள் ஊடுருவும் திறன் அதிகம். ஸோ இதுவும் சரி. அப்போ 3 4 சரி. ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புரோட்டான் தொடர் வலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அணுக்கரு இணைவு தான் புரோட்டான் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ ஆன்சர் பாருங்க கல்பாக்கம். பிளவுபடக்கூடிய தனிமம் எது? ஸோ யுரேனியம் 235. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அணுகுண்டு வெடிப்பதின் தத்துவம் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, சிதறல், வெப்பப்படுத்துதல். ஆன்சர் பாருங்க அணுக்கரு பிளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் போது டேஷ் மற்றும் டேஷ் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன் தான் உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூக்ளியான்கள் என்பவை எதனை குறிக்கிறது? ஓகேவா. அணுக்கள், எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் தந்திருக்காங்க. ஆன்சர் பாருங்க புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த விளைவு எதனை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பொருளா, ஓகேவா. ஸோ எந்த பொருளா வந்து தருதுன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஹைட்ரஜன். ஸோ நியூட்ரானை தான் நம்மளுக்கு வந்து தரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எவை எதிர்மின் சுவையுடைய கதிர்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்பா, பீட்டா, காமா, ஹைட்ரஜன். ஸோ பீட்டா. ஆல்பா வந்து நேர்மின். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டுப்பாடற்ற தொடர்வினை நிகழ்வு எங்க வந்து நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க. அணுகுண்டு வெடித்தல், அணுக்கரு உலை, ஆல்பா சிதைவு இவை அனைத்தும். ஸோ அணுகுண்டு வெடித்தல். சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் என்பது எதனை குறிக்கிறது? ஓகேவா. ஸோ மாறுநிலை நிறை. ஓகேவா. ஸோ கிரேட்டர் தென் பிளவு பொருட்களின் நிறை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உட்கருவின் ஆற்றல் கீழ்கண்ட எதனால் சிதைவடைகிறது? பீட்டா சிதைவு, ஆல்பா சிதைவு, காமா சிதைவு மூன்றும். ஸோ காமா சிதைவு. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த விளைவு என்ன தருதுன்னு கேட்குறாங்களா? சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 8.31 ஜே மோல் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ். ஆப்ஷன் டி. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், திக்னோமோடிஸ்டியின் மற்றொரு பெயர் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நடுக்குமுறு வலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பெயர். ஸோ அடுத்த வினா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரைவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்னு கேட்குறாங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. எக்ஸ் அல்லது எக்ஸ். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா பாருங்க, ஸோ வெப்ப பரிமாற்றுவதற்கான துரித முறை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல், மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஆப்ஷன் சி வெப்ப கதிர்வீச்சல். எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் வெப்பநிலையும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் சமம்?
ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ பாருங்க ஆப்ஷன் பி -40°C. ஸோ அடுத்த வினா, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? பாருங்க மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து பாத்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம். ஸோ பாதுகாக்கப்பட்ட செல்கள் எதனை கட்டுப்படுத்த உதவுகிறதுன்னு கேட்கறாங்க. ஸோ நீராவி போக்கின் விகிதத்தை தான் கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின், குளோரோஃபில் ஹீமோகுளோபினிலிருந்து அதன் மைய மூலக்கூறான முன்னிலையில் வேறுபடுகிறது. சரிங்களா? ஸோ எதுல இருந்து வேறுபடுகிறதுன்னு கேட்கறாங்க. ஸோ மெக்னீசியத்திலிருந்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் என வேறுபாடற்ற ஒரு உரையின் பூவிதழ் அடுக்கு என்னவாகும் கேட்டிருக்காங்க. பாருங்க மோனோக்ளெமிடியே. சரி, அதுக்கான ஆன்சர் மோனோக்ளெமிடியே. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். நீரின் பருவ வெப்ப விரியின் குணகத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அடுத்த வினா, அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி அண்ட் யூஎஸ்ஆர்பி கொஸ்டின், டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ 6.023 10⁻23 by மோல். சரியா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த வினா, போஸ்ட்மோட் மாறிலியின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1.381 into 10⁻−23 JK இன்வெர்ஸ். அடுத்த வினா, ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்திலிருந்து மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6 அந்த சேர்மத்தின் வகையை கண்டறி. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்கீன் ஆகும். சரியா? ஸோ அடுத்த வினா, ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டேன் 1 இருப்பது எந்த வகை சேர்மம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த வினை எதனை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனால் எரிதலை தான் இது வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. ஸோ அடுத்த வினா, எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம். ஸோ எரிசாராயத்தில் உள்ள எத்தனாலின் சதவீதம் கேட்குறாங்க. ஸோ 95.5%, ஆல்மோஸ்ட் 95. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட ஊற்றில் எது மயக்க மூட்டியாக பயன்படுகிறது. கார்பாக்சிலிக் அமிலம், ஈத்தர், எஸ்டர், ஆல்டிஹைடு. ஸோ ஆன்சர் பாருங்க ஈத்தர். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஃப்எம் என்பது இந்த கொழுப்பு பகுதியை வந்து குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிட்டர்ஜென்ட்டை பத்தி தவறாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடியம் உப்பு. ஸோ இதே வந்து தவறு தான். அப்போ ஆப்ஷன் இதுதான். சரிங்களா? ஸோ சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. ஸோ இது சரி, இதுவும் சரி. கடினூரின் சிறப்பாக வந்து செயல்படும். ஸோ இதுவும் சரியே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வளைய பியூட்டேன் சேர்மத்தின் எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, அலிசைக்ளிக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்கின்களின் பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ CnH2n-n. சரியா? ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈத்தீன் என்பது என்ன. ஸோ ஈத்தீன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கீன். ஓ ஆப்ஷன் பி. மெத்திலின் தொகுதி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ CH2, ஆப்ஷன் சி. ஸோ பின்வரும் கீட்டோனை கண்டுபிடின்னு கேட்டுக்கிறாங்க. CH3 CO CH3 தான் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கரிம சேர்மம் 2 கார்பன் அணுக்களை கொண்டிருந்தால் அதனுடைய IUPAC வேர் சொல் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ 2 நான் வந்து பார்த்தீங்கன்னா எத். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், IUPAC விதிகளின்படி கார்பாக்சிலிக் அமிலங்களின் 2ஆம் நிலை பின்னோட்டி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஆயிக்.
பென்டாயிக். ஸோ அப்படிதான் வரும். ஸோ ஆயிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னொட்டு. ஈஸ்டில் உள்ள என்சைம்கள் என்ன? சரியா? ஸோ இன்டர்வேஸ் சைமோஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இது ஆப்வியஸ்லி இன்டர்வேஸ் சைமோஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அமிலம் கலந்த K2Cr2O7 எத்தனாலுடன் வினைபெறும் போது இந்த K2Cr2O7 ஓகேவா, ஸோ இதனுடைய ஆரஞ்சு நிறம் என்னவாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பச்சையாக மாறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அசிட்டாலைடின் வேதி வாய்ப்பாடு என்ன? ஸோ CH3CHO. ஸோ அடுத்த வினா. கடின நீரில் உள்ள உப்புக்கள் என்னென்ன மாதிரியான உப்புக்கள்? கால்சியம் மற்றும் மெக்னீசியம். ஸோ அடுத்த வினா. எத்தனால் சோடியத்துடன் வினைப்படும் போது உருவாகும் விளைபொருள் என்னன்னு கேட்குறாங்க. சோடியம் அசிட்டேட், சோடியம் எத்திடேட், சோடியம் ஈத்தாக்சைடு, சோடியம் பாஸ்பேட். ஸோ ஆப்ஷன் சி சோடியம் ஈத்தாக்சைடு. ஏலஜன் குடும்பத்தில் உள்ள அனைத்து தனிமங்களும் எதனை பெற்றுள்ளன? மூலக்கூறு வாய்ப்பாடு, இயற்பியல் பண்புகள், பொதுவான வாய்ப்பாடு, மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஆப்ஷன் பாருங்க பொதுவான வாய்ப்பாடு. ஸோ CH3CH2 COCH2CH3 இதனுடைய ஐயூபெக் பெயர் என்னன்னு கேட்குறான். ஸோ 3 பென்டோனான். சரியா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ பின்வரும் எது நீர் லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுதுன்னு கேட்குறாங்க. CH3COOH. ஸோ அடுத்த வினா. வினிகரில் உள்ள அமிலம் எது? மெத்தனாயிக், எத்தனாயிக், புரோப்பனாயிக், பியூட்டனாயிக். ஸோ ஆப்ஷன் பி எத்தனாயிக். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ நீலச்சங்கிலி அமைப்பில் உடைய கொழுப்பு அமிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினிகர், டிடர்ஜென்ட், சோப்பு, பிஎன்சி. ஸோ ஆன்சர் பாருங்க சோப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்னழுத்தம் V வோல்ட் மூலமாக முடக்கப்படும் ஆல்பா துகள் ஒன்று Z கொண்ட அணுக்கருவை நோக்கி மோதலுக்கு உட்பட அனுமதிக்கப்படும் போது அணுக்கருவிலிருந்து ஆல்பா துகளின் மீச்சிறு அணுகு தொலைவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? ஆன்சர் பாருங்க 1.44 Z-A ஆம்ஸ்டாங். சரிங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைட்ரஜன் அணுவில் 4வது சுற்றுவட்ட பாதையில் இயங்கும் எலக்ட்ரானின் கோண உந்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2h/π. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா. n=1 சுற்றுப்பாதைக்கு அயனியாக்க அழுத்தம் 122.4 வோல்ட் கொண்ட அணுவின் அணு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4. ஆப்ஷன் சி 3. ஸோ அடுத்த கொஸ்டின். ஹைட்ரஜன் அணுவின் முதல் 3 சுற்றுப்பாதைகளின் ஆரங்களின் விகிதம் 1:4:9. ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கேத்தோடு கதிர்களின் மின்னூட்டம் நேர்குறி, எதிர்குறி, நடுநிலை வரையறுக்கப்படவில்லை. ஸோ ஆப்ஷன் பி எதிர்குறி. ஸோ நெகட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த அமைப்பு லித்தியம் ஹைட்ரஜன் சொல்ற இந்த அமைப்பு n=2 இருந்து n=1க்கு நகர்வு ஏற்படும் போது உமிழப்படும் அலைநீளங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4:9:36. ஸோ அடுத்து வினா. அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டது எனில் நிறை எண் A கொண்ட அணுக்கரு ஒன்றின் பரப்பு ஆற்றல் எவ்வாறு மாறப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ A2/3. சரிங்களா? A2/3. ஸோ இப்படிதான் வரும். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா. காற்றுள்ள சுவாசத்தின் ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் எத்தனை ஏடிபிகளை உருவாக்குகிறதுன்னு கேட்குறான். ஸோ 36 ஏடிபிகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமைகளின் திசு படலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்க ஐரிஸ். ஸோ ஐரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணின் நிறமுள்ள பகுதி உருவாக்கும் போது நிறமைகளின் திசு படலம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்த வினா. கண்ணின் உட்பகுதி முழுவதையும் நிறைந்துள்ள ஒளி உணர்வும் கொழகொழப்பான பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொழகொழப்பான பொருள் வந்து விட்ரியஸ் லிக்விட், விட்ரியஸ் திரவம். ஸோ அடுத்த வினா.
நுரையீரல்களை பாதுகாக்கும் அந்த சவ்விற்கு என்ன பெயர்னு கேட்குறான். ஸோ ப்ளூரா அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சரியான விடை. ஸோ மெனிஞ்சஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளைக்கு வந்துடும். சரியா, மூளைகளுடைய உரைக்கு மெனிஞ்சஸ். பெரிகார்டியம் வந்து இதயம். சரியா, ஸோ இதய உரை பெரிகார்டியம், மெனிஞ்சஸ் வந்து மூளை, நுரையீரலுக்கு வந்து ஃப்ளூரா. சாரி, அடுத்த வினா. ஓகேவா, ஹார்மோன் ரெகுலேஷன் என்ற சொல் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ 1902. ஸோ இந்த ஆண்டு தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த வினா, லாஸ்ட் கொஸ்டின். லென்ஸுக்கும் விழிப்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அக்குவஸ் திரவம். ஸோ நன்றி, வணக்கம்.